கோகுல், நம்ம லவ் இதோட பிரேக்கப் பண்ணிக்கலாம். தெரியும்டி, நீ தான் சொல்லுவேன்னு தெரியும்டி. உனக்கு தானே வேணும், இதானே உன் ஆசை. இதுக்கு தாண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்த. எப்படி இப்படி எல்லாம் பேசக்கூடாது? நான் ஒரு பொண்ணு, 26 வயசு ஆகுது. நான் படிச்சு முடிச்சு வேலை வேற எடுத்துட்டேன். இப்ப கூட மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ப்ரெஷர் பண்றாங்க. ஆனா உனக்காக நான் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணேன். இது கூட பரவாயில்ல, என் தங்கச்சி இன்னும் மேரேஜ் பண்ணிக்காம இருக்கா. எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தாதான் அவளை செட்டில் பண்ண முடியும். 5 வருஷமா சொல்லிட்டு இருக்க செட்டில் ஆகும். ஆனா நீ இந்த பசங்க கூட போயிட்டு சேர்த்து குடிச்சு ஜாலியா பிரிஞ்சுட்டு இருக்க. இப்ப பிரேக்கப் சொன்னா அதுக்கெல்லாம் காரணம் நான் தான் சொல்றியா? முடிச்சல பேசி முடிச்சிட்டல. 21 வருஷத்து காலத்து முடிச்சும் பிடிக்காத வேலையை 2 வருஷமா பண்ணி அதுல வர காசு எல்லாமே இஎம்ஐ கொடுத்து வீட்டுக்கு செலவு கூட காசு கொடுக்க முடியாம நிலைமையில ஆயிடுச்சு. வீட்டு செலவுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கடன் வாங்கி கொடுத்த காசை கூட திருப்பி கொடுக்க முடியாத நிலைமையில டிப்ரெஷனா இருக்க வேலையை விட்டு சரி ஏதோ மனசுக்கு பிடிச்ச ஒரு ஆடிஷன், ஷார்ட் பிலிம், யூடியூப்னு எதெல்லாமோ பண்ணி இப்போதான் கொஞ்சம் காசு பார்த்திருக்கேன். நீ வேணும் ஒரே காரணம் தேவை. இந்த காசோட உங்க அப்பா நான் வந்து பேசினேன். உங்க அப்பா அப்ப என்கிட்ட கேட்கிறாரு, உனக்கு வீடு இருக்கா, கார் இருக்கான்னு கேட்கிறாரு. தெரியாம கேட்கிறேன், உனக்கு எனக்கு ஒரே வயசு தானே, ஒன்று வீடு இருக்கா, சரி சொல்லாம கார் தான் வச்சிருக்கியா? என் வயசு உங்க அப்பா தான் கார் வாங்கி வீடு கட்டி செட்டில் ஆயிட்டாரா? ஈக்குவாலிட்டி பத்தி பேசுறேன் உங்க அப்பாக்கு, உனக்கு எனக்கு ஒரே வயசு யோசிக்க தெரியாதா?